லியாமின் முதல் கடற்கரை விடுமுறை. நீல அலைகள் அழைத்தன. ஆனால் மாமாவின் குரல் மனதில் ஒலித்தது. பக்கத்திலிரு லியாம். கடல் ஆபத்துகள் நிறைந்தது. குறிப்பாக அந்த புத்தியில்லாத கொலையாளிகள். சுறாக்கள். பயங்கரமான தாடைகளையும் கூர்மையான பற்களையும் கற்பனை செய்தான். ஒரு திரைப்படத்தில் சுறா தாக்குதல் காட்சிகள் நினைவுக்கு வந்தன. மாமாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. அவை வெறும் புத்தியில்லாத உணவு இயந்திரங்கள். லியாம் எப்போதும் பசியுடன் இருக்கும். லியாமுக்கு பயம் அதிகமானது. கடல் ஒரு இரத்தவெறி கொண்ட அரக்கனுடன் சூதாட்டமா? அந்த மாலை லியாம் தன் பார்த்ததை குடும்பத்திடம் விளக்கினான். நான் ஒரு சுறாவை பார்த்தேன். அது பெரியதாக இருந்தது என்று நடுங்கும் குரலில் கூறினான். குடும்பத்தினர் பயங்கரமான சுறா கதைகளை தொடங்கினர். சுறாக்கள் பயங்கரமானவை, கணிக்க முடியாதவை மற்றும் நீரில் உள்ள எவருக்கும் ஒரு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அலைகளுக்கு அடியில் உள்ள அமைதியான இரக்கமற்ற வேட்டையாடிகளை பற்றிய ஒரு பயம் காற்றில் கனமாக தொங்கியது. ஆனால் பின்னர் குடும்பம் ஒரு கடல் ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றது. அங்கே கடல் உயிரியலாளர் டாக்டர் அன்யா குப்தா ஒரு விரிவுரை அளித்துக் கொண்டிருந்தார். லியாம் தயக்கத்துடன் சுறாக்கள் புத்தி இல்லாத கொலையாளிகள் என்பதை பற்றி கேட்டான். டாக்டர் குப்தா அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். சுறாக்கள் புத்தி இல்லாத இரத்த வெறி கொண்ட கொலையாளிகள் என்ற கருத்து நமது பெருங்கடல்களை பற்றிய மிகப்பெரிய கட்டுக்கதைகளில் ஒன்றாகும். உண்மையில் சுறா தாக்குதல்கள் நம்ப முடியாத அளவுக்கு அரிதானவை. மின்னலால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மிக அதிகம். அவர் விளக்கினார். பெரும்பாலான தாக்குதல்கள் தவறான அடையாள கடிப்புகள்தான். சுறாக்கள் முக்கிய வேட்டையாடிகள். அவை பலவீனமானவற்றை நீக்கி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. புத்தி இல்லாத சீற்றமில்லை, பாகுபாடற்ற வேட்டை இல்லை. அவை அத்தியாவசியமான புத்திசாலித்தனமான கடல் பாதுகாவலர்கள். லியாமும் அவனின் குடும்பமும் திகைத்துப் போயினர். பல ஆண்டுகளாக அவர்கள் பயந்த உயிரினங்கள் உண்மையில் இயற்கையில் ஒரு முக்கிய பங்கை செய்கின்றன. லியாம் அன்றைய தினம் பின்னர் கடற்கரைக்கு திரும்பினான். அச்சத்துடன் அல்ல, கடலின் உண்மையான பாதுகாவலர்கள் மீது ஒரு புதிய வியப்புடன். பரந்த நீல நிறம் ஒரு அற்புதமான சமநிலையான உலகமாக தோன்றியது. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு பயங்கரமான சுறா கதையை கேட்கும்போது அந்த ஆரவாரத்தை நம்பாதீர்கள். சுறாக்கள் அற்புதமான உயிரினங்கள், ஒரு ஆரோக்கியமான கிரகத்திற்கு அத்தியாவசியமானவை. அவை சக்தி வாய்ந்தவைதான். ஆனால் திரைப்படங்கள் சித்தரிப்பது போல் அவை வில்லன்கள் அல்ல. அவை கடலின் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேட்டையாடி. நீங்களும் புத்தியில்லாத கொலையாளி சுறா கட்டுக்கதையை நம்பினீர்களா? நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தால் காமெண்ட் இடவும். மேலும் பயத்தை போக்கும் உண்மைகளுக்கு மித் பஸ்டர் டெய்லி ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்.